உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியினுடைய மேன்மைகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஜென்மத்தில் கேது நிற்க போகிறாரு, 7ஆம் வீட்டில் ராகு நிற்க போகிறார். அப்போது கடந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தார், 2ஆம் வீட்டில் கேது இருந்தார். அப்போது 2ஆம் வீட்டில் கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பில்லை, 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது சிறப்பில்லை. 8ஆம் வீடுன்றது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மன அழுத்தம், மனக்குழப்பம், பிரச்சனைக்குரிய ஒரு இடம், கண்டங்கள், ஒரு தண்டனைக்குரிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய இடம் இந்த அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த அஷ்டமஸ்தானன்றது நமக்கு நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம். பட் அந்த இடத்துல ராகு அமர்வது அவ்வளோ சிறப்பல்ல. கடந்த ஒரு ஆண்டு 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மருத்துவ பாதிப்புகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில் தேவையில்லாத இனம் புரியாத மன அழுத்தங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் சந்திச்சிருப்பீங்க. இதில் கடன் சுமைக்கு ஆளானவங்க உண்மையிலேயே சிம்மராசி அன்பர்கள் நிறைய. உங்களை மாதிரி வரவு செலவு விஷயங்களில் பர்ஃபெக்டாக இருந்தவங்களே இல்லை, உங்களை மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து இனம் புரியாத வழிவேதனைக்கு ஆளானவங்களும் இங்கே இல்லைன்ற அளவுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கடந்து வந்திருக்கிறீங்க. ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானன்றது இன்றைக்கி சந்திரன் நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் பொழுது நமக்கு சந்திராஷ்டமம் சொல்கிறோம். ஏன் அந்த சந்திராஷ்டமம் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம நட்சத்திரத்திற்கோ ராசிக்கோ நம்மளுடைய சந்திர பகவானாகப்பட்டவர் போய் மறையக்கூடிய தருணத்தில் இருக்கும் பொழுது நாம் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் ஏதோ ஒரு எதிர்மறைவான ஒரு சூழலை உண்டாக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனை குறிக்கும். அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்த ராகுவால் நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட தன்னை சார்ந்தவர்களுக்காக எடுத்த முயற்சிகளும் முடிவுகளுமே ரொம்ப அதிகம். வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தா மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு அவங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தாலே சொல்ல வேண்டியதே இல்லை. உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற சூரிய பகவான் எப்படி மற்றவங்க வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அதே போல் மற்றவங்களுடைய சந்தோஷ நிம்மதியில் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. அது குறிப்பாக பெண்கள் 1 man ஆர்மி மாதிரி. அது என்னவோ சிம்மராசியை பிறந்துட்டாலே நாம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நமக்கு கடவுள் பார்த்து சோதனை கொடுக்குறாரு. எது எடுத்தாலும் நமக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. எந்த விதத்தில் இறங்கினாலும் நமக்கு நெகட்டிவாகவே இருக்குது. பட் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் என்னுடைய வேலையாகவே இருக்குது. எல்லாருக்கும் ஈஸியாக அமையுது, பட் எனக்கு மட்டும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அடையிற நிலைமைகள் உருவாகுது. ஏன் இப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை விஷயத்தில் உங்களுக்கு மட்டும் அது என்னவோ தெரியல, சிம்மராசி என்பவர்கள் பெண்களுக்கு அமைகிற வாழ்க்கை எப்படின்னா, நீங்கள் சரி செய்து அதை அடுத்த கடத்தை கொண்டு போகணும். நீங்கள் சரி செய்து குடும்பத்தை உங்களுடைய பேலன்ஸில் மேலே கொண்டு வரணும். பார்த்தா அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வேதனை வேறு யார் இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுமந்து கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிடுவீங்க. இது 100% சிலருக்கு நடந்திருக்கு, சிலருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, சிலருக்கு நடந்தே தீரும் நடக்கும். என்றைக்குமே டாப் 10ல் நம்பர் 1 பொசிஷனில் நீங்கள் சில இடங்களில் சில ஒரு விதமான பொறுப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்து எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. பட் அது உங்களுக்கு தேடி வந்திருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சு அழகு பார்த்துருக்கும். இதெல்லாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைவுகள் உண்டாகும். ஏன்னா இந்த ராசிக்கு அந்த தனித்துவம் இருக்குது. அது மட்டும் இல்லை, தைரியம், துணிச்சல் எல்லாத்துலேயும் நீங்கள் டாப் தான். ஆனால் என்னன்னே தெரியல, கண்டகச்சனி வந்ததுலேருந்து கடந்த 2-3 வருஷமாக நீங்களாகவே இல்லை. நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு இது முடிக்கணும்னா முடிச்சிருவீங்க, இதை செய்யணும்னா செஞ்சிருவீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இறங்கி செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னே தெரியல. எது எடுத்தாலும் டிலே ஆகுது, எது எடுத்தாலும் செய்ய முடியல. உங்களை விட கெப்பாசிட்டியே இல்லாதவங்க எந்த
டேலண்ட் இல்லாதவங்க அவங்க அழகாக முடிக்கிறாங்க, அந்த வாய்ப்பு சம்மந்தமே இல்லாதவங்க அவங்களுக்கு போய் கிடைக்குது. ஆக 99% சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 1% காரணமே இல்லாத சில விஷயங்களால் எல்லாமே டவுன் ஆகுது, எல்லாமே ட்ராப் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தின மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க. யாரை நம்பி இத்தனை நாள் எல்லாமே இவங்க தான் நமக்குன்னு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போனீங்களோ அவங்களே கடைசியில் உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல், உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், ஆக நம்பி ஏமாறக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் தாண்டியும் இப்போவும் நீங்கள் நினைக்கிறது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், உங்களுடைய இலக்கை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டணுன்ற அந்த நல்ல மனசு உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு புறத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவினால், 2ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவினால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து தான் யோசித்து தான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்கணும். வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுல கண்ணியமாக நடந்துக்குவீங்க. அதற்கு நீங்கள் தான். ஏன்னா அதுக்காக எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்லை நான் சொல்லிட்டேன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பீங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்கள் பார்த்து வாக்கு கொடுங்க. உங்களுடைய கிளைண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் குடுக்கல் வாங்கல் எங்கே எடுக்கிறீங்க எங்கே கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரை நம்பி யார் பாவம் நினச்சி நீங்கள் கை கொடுத்து மேலே தூக்கி விடலான்ட்டு நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க. உங்களுக்கு எதிரில் போய் தொழிலை தொடங்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. மீண்டும் அந்த நிலையை உருவாக்கிக்காதீங்க, உதவி செய்யுங்க. எதையும் தனக்கு மிஞ்சி தான் தானம் சொல்லுவாங்க, அதை மனசில் வச்சு அதை சார்ந்த நீங்கள் மூவ் பண்ணுங்க. அடுத்தது திருமணம், அதாவது கல்யாணமாகி கொஞ்ச நாளில் காரணமே இல்லாத டைவர்ஸை சந்திக்கக்கூடிய நிலை, கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். அதற்குரிய முயற்சிகள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரம் தோறும் நீங்கள் சனிக்கிழமையானால் அல்லது சனி அல்லது திங்கள், இந்த 2 நாளில் ஒரு நாள் செலக்ட் பண்ணுங்கள். பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர முயற்சி எடுங்க. இது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். குடும்பமே சிதறக்கூடிய அளவுக்கு, அமைதி இல்லாத அளவுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இல்லைங்க, என்னன்னே தெரியல. வெளியில் போனால் வேலையிலையும் குழப்பங்கள், வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்லேயும் சிக்கல்கள், என்னன்னே தெரியல. ஒரு ஒற்றுமை இல்லாத ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாலேயும் சில முடிவுகளாலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருந்துக்கிட்டே இருக்கின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதற்கு முடிஞ்ச வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய விநாயகர் கோயில், உங்களுடைய அரச மரத்தடியில் விநாயகர் பக்கம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் மனசார கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு அந்த விநாயகரை 9 முறை இடமிருந்து வலம் வந்து சுற்றி அங்கேயே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து மனசார அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. 100% உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த கேது இப்போது உங்களுக்கு 2ஆம் பாவத்திலிருந்து ஜென்மத்திற்கு வந்துடுவார். அப்போது ஜென்மத்துக்கு வரும் பொழுதும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான் அவர் மெயின் பண்ண போகிறார். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ அஷ்டமஸ்தானன்றது ஒருத்தர் மாங்கல்ய சம்மந்தப்பட்ட இடம்னு நம்ம சொல்லுவோம், அதே நேரத்தில் ஆயுள் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் கடந்த காலகட்டங்களில் கண்டங்கள் தத்துகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் இப்போ 7ஆம் வீடுன்றது கிட்டத்தட்ட அதை சார்ந்து தான் அது இருக்கும். மனைவி சார்ந்த இடம், உங்களுடைய நட்பு சார்ந்த இடம், உங்களுடைய பழக்க வழக்க சார்ந்த இடம், தொலைத்தொடர்பு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி செயல்படுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. கவலைகள் வேண்டியதில்லை. நான் சொன்ன 2 தெய்வங்களை வழிபட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரதுக்கு உண்டான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைச்சிடும். அதனால் குழப்பம் வேண்டாம். ஒரு புறம் அஷ்டமச்சனி இருக்குது, மறுபுறத்தில் ராகு கேது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. நமக்கு இருக்கிறது குரு பகவான் மட்டும்தான். கம்பல்சரி குரு பகவான் உங்களுக்கு டாப் பாசிட்டிவ் ஹை லெவலில் உங்களுக்கு இப்போது பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறது குரு பகவான் தான். பட் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ராகு கேது நெகட்டிவாக நிற்கிறாங்க. இதனால் 7ஆம் பாவம் பாதிக்கப்படும், ஒரு திருமண முயற்சி எடுத்தாலும் பாதிக்கப்பட்டுருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீப்பாக இறங்கி செஞ்சிங்கன்னா பயப்பட வேண்டாம். லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சடன் முடிவுகள் எடுப்பீங்க. திடீர் முடிவுகள், திடீர் முயற்சிகளில் சற்று யோசித்து சிந்திச்சு இறங்கி செயல்படுங்க. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு சார்ந்தவங்களை, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதில் இறங்குங்க. நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. ஆனால் அதே லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவரது
பார்வை மிகச்சிறந்த அமைவுகளில் விழுது. 9ஆம் பார்வையை 7ஆம் இடத்துலையும், அவரது பார்வை 180 டிகிரியில் பஞ்சமஸ்தானத்திலையும், அதுலேயும் தாண்டி உங்களுடைய 3ஆம் இடத்துல விழுது. அப்போது வெற்றி நிச்சயம், சுபகாரியங்கள் நடக்க போகுது. அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தனால புத்திரபாகியம் போகுது. ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறவங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளோடு இருக்குது. அவங்க ஆரோக்கியமும் ப்ளஸ் அவங்க எடுக்கிற முடிவும், உங்கள் வாழ்க்கை லைஃப் சார்ந்த விஷயங்களும், இதெல்லாம் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக்குதுன்ற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நமக்கு இந்த ராகு கேது ப்ளஸ் சனி நெகட்டிவாக இருக்குன்றத பட்சத்தை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி இருக்கும். அந்த திசை மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை பற்றியும் திங்க் பண்ண வேண்டிய நிலையில் அது டாப் லெவலில் கொண்டு போய்டும். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களை சுற்றி கடந்த காலகட்டங்களில் 7 சனி, ஒன்று மகரம், கும்பம், மீனம், இவங்களுக்கு தான் 7 சனி நடந்திருக்கும். இந்த 7 சனியில் இருந்தவங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இருக்கிறதுல 7 சனி தான் நெகட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். அந்த 7 சனியிலேயே டாப் லெவலில் வீடு கட்டி சொத்துக்கள் வாங்கி உயர்தர வளர்ச்சி அடைஞ்சவங்க நிறைய பேர். 100%. நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேயே கூட உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போது 100% இங்கே திசா புத்திகள் கனெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த சனி யோகியாக மாறிட்டாள். உங்கள் லக்னத்துக்கே சொல்கிறேன், உங்கள் லக்னத்தில் இந்த சனி யோகி, உங்கள் லக்னத்திற்கு இந்த ராகு யோகின்ட்டா இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இவங்களே உங்களுக்கு கொடுக்குற நிலைக்கு ஆளாயிடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும். நினச்ச இலக்கை அடைவீங்க. சாதிக்கிறதுக்கு உண்டான வழி அதில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சர்வஸ்வர்க்க பரல்கள் இருக்கு இல்லையா, அந்த பரல்களில் இந்த சனி ப்ளஸ் குரு, இந்த குரு லாபத்தில் தான் இருக்கார். அவரெல்லாம் 7 பரல் எல்லாம் இருந்துருச்சுன்னா உங்கள் ரேஞ்ச் வேறு. சனி பகவான் அஷ்டம சனியாகவே இருக்கட்டும், அவருக்கு 7 பரல் இருந்துட்டா, 6 பரல் 7க்கு மேலெல்லாம் இருந்துருச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் தயவு செய்து ஒரு சில நெகட்டிவ்ங்களை நினச்சி இது இவ்வளோதான், இதனால் இப்படி தான் இருக்குன்ட்டு மட்டும் நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு பிறக்கும். அது மட்டுமல்ல, அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.